அன்புள்ளவங்களுக்கு வணக்கம். ஸ்ரீராம்குமார் ரெடிமேட் கம்ப்யூட்டர் ஒர்க்ஸ், ரிங் அண்ட் கம்பி வேலி ஒர்க்ஸ். இதில் வந்து 2 மொபைல் நம்பர் இருக்குது. இந்த 2 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். வணக்கங்க. இதை கொடைக்கானல் ரோடுங்க, கொடைக்கானல் டு பழனி ரோடுங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கேன்னா போஸ்டர்னு எடுத்து நான் சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பூமி வந்து ஃபுல்லாமே மண் பூமியாக இருக்கிறதுனால உங்களுக்கு லூஸ் மண் இருக்கிறதுனால அவங்க வந்து வேற மாதிரி செட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் செட் பண்ணுற டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் பாருங்க. இது வந்து நம்மளோட போர்டு ஸ்ரீராம்குமார் ரெடிமேட் ஸ்டோர், சிவகுமார் இன்ஜினியர் 9786419066ங்க. இப்போ பாருங்க, காட்டுங்க சார். இங்கே பாருங்க, இது வந்து கொடைக்கானல் ரோடுங்க. பழனி டு கொடைக்கானல் ரோடு. பழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் வித்தியாசத்தில் நம்ம ஒர்க்கு கிடச்சிருக்குது. இது நம்ம வண்டி மெட்டீரியல் ஏற்றியாச்சு, வேலை முடிச்சாச்சுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து உங்களுக்கு வேலை வந்து டீட்டெயில்ஸ் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்கிறேன். இது செகண்ட் பார்ட்டுங்க. இங்கே பாருங்கள், இது வந்து இபி பாக்ஸு. அவங்க பாருங்க, இபி பாக்ஸ் அவங்க ஃபிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுவும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம லேபர்ஸு. இதில் எல்லா ஃபெசிலிட்டி பண்ணலாங்க. காங்கிரீட் மட்டும் தான் போட முடியாது. இது பாருங்கள், ஃப்ரண்ட் சைடு வியூ. இது ஃப்ரண்ட் சைடு வியூ. இது வந்து கேட்டுங்க, 11 அடி கேட்டுங்க. 11 அடி கேட்டில் வந்து நான் சொல்கிற கேட்டுக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கேட்டை வந்து நம்ம போஸ்ட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். இது வந்து கேட்டை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கேட்டு அங்கங்கே மூவ் ஆகும்போது ஷேக் ஆகும்போது நம்ம போஸ்ட் உடையுங்க. அதனால் கேட்டு வந்து தனியாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நாங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தோம். அதுக்கு லேபருக்கு உண்டான சார்ஜ் நாங்கள் ஆட் பண்ணிக்கிட்டோங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிற வந்து லெஃப்ட் சைடு வியூங்க. உள் சைடு பேக்கிங் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தான் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சுங்க வேலையெல்லாம் முடிச்சாச்சு. உங்களுக்கு லைவாக காட்டுற பாருங்க. இதில் அதில் சொன்ன மாதிரியே பாருங்கள். இது பாருங்க, ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நம்ம பேக்கிங் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ஸ்லாப்புக்கு பேக்கிங் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட இதெல்லாம் கவுண்டிங் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 300 ஸ்லாப்புங்க. 300 ஸ்லாப்புக்கு நம்ம பேக்கிங் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வியூ, அந்த பக்கம் லெஃப்ட் சைடு வியூ காட்டினார் சாரு. இது வந்து பேக் சைடு வியூ. எல்லா இடத்துல வந்து நம்ம போஸ்ட் பேக்கிங் பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்க சார், ஜூம் பண்ணி காட்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்லாப்புக்கும் பேக்கிங் பண்ணி கொடுத்தோம். கிட்டத்தட்ட எத்தனை போஸ்ட் பிடிக்குங்க? 40 போஸ்ட் பிடிக்குங்க. 40 போஸ்ட்டுக்கும் நம்ம பேக்கிங் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்க, இதுதான் பேக்கிங்கு. இந்த பேக்கிங் கொடுக்கறனால தான் இந்த ஸ்லாப்போட ஃபிட்டிங் நல்லா இருக்கு. அதனால மறுபடியும் வந்து ஸ்லாப் டு ஸ்லாப் ஃபிட் பண்ணியிருக்கிறோம். ஸ்லாப் டு ஸ்லாப் பேக்கிங் பண்ணி கொடுத்துருக்கோம். மறுபடியும் இன்னொன்று சொல்ல விரும்பிக்கிறேன். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இதில் வந்து கார்னர் வந்து சிங்கிள் போஸ்ட் எல்லா இடத்துல போடுவாங்க. நம்ம டபுள் போஸ்ட் போடுறோம். இந்த ஸ்லைடுக்கு ஒரு போஸ்ட்டுங்க. இந்த ஸ்லைட் பேக் சைடு வியூவுக்கு ஒரு போஸ்ட் போட்டிருக்கோம். எல்லா இடத்துலையும் டபுள் போஸ்ட் போட்டிருக்கோம். கார்னர் நம்மளுக்கு கம்பல்சரி டபுள் போஸ்ட் போட சொல்லுங்க. சிங்கிள் போஸ்ட்டில் வந்து டபுள் காடியாக போடுவாங்க. அது வேண்டாம். அது வந்து ஸ்ட்ரென்த் பத்தாதுங்க. இது மாதிரி நிறைய மிஸ்டேக் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு டேமேஜ் ஆகுது. இது பாருங்க, ரைட் சைடு வியூவில் வந்து பேக் சைடுங்க. அந்த வரைக்கும் சோலார் எல்லாம் மாட்டியிருக்கனால கரண்ட் சிஸ்டம் இதெல்லாம் மாட்டியிருக்கலாம், போக முடியாதுங்க. இதில் பாருங்க, கிட்டத்தட்ட 12 அடி போஸ்ட்டுங்க. 12 அடி டிஃபால்ட்டாக 2 அடி போச்சுன்னா மீதி 10 ஸ்லாப்புங்க. அவங்க இன்னொரு 2 ஸ்லாப் வந்து கீழே இறக்க சொல்லிட்டாங்க. பூமி வந்து லூஸ் மண் இருக்கிறனால நம்ம இறக்க சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் குவாலிட்டிக்கு செகண்ட் குவாலிட்டிக்கு ஆல்ரெடி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்கிறேன். இதுலேயும் நான் சொல்கிறேன் கேளுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பற்றி சொல்கிறேன் கேளுங்க. 1 2 3 4 5 6 7 8 ஒரு மூட்டை மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டினா 8 பீஸ் அறுத்தா தான் இந்த வந்து 8 பீஸ் அறுத்தா தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்க. அதே மாதிரி இந்த ஒவ்வொரு ஸ்லாப்புக்கும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நம்மளுக்கு 15 நாள் க்யூரிங் பண்ணுறோம். அதனால் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று. ரெண்டாவது வந்து காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மி. இதுவே பிரிக்ஸை இது ஹாலோ பிளாக்கை வச்சுக்கிங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா ஒர்க் ஆகுங்க. இது ஒரே லட்சத்தில் வேலை முடிஞ்சது. அதே மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு இடத்துல இருந்து இது வேண்டாம், வேற பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறதுனாலும் இதுக்கு ரிமூவ் பண்ணி வேற இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்ஜினியர்ஸுங்க, அதுக்கப்புறம் ஃபார்மர்ஸுன்னா நம்ம விவசாயிங்க, அதுக்கப்புறம் சேம்பருங்க, இந்த ரூம் போடுறவங்க எல்லாருமே இது ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சைட்டுக்காரங்க இன்னும் மேக்ஸிமம் நிறைய எடுக்கிறாங்க. இதே மாதிரி ஆர்டர் இருந்தாலும் சொல்லுங்கள். அன்புள்ளங்களுக்கு நன்றி, வணக்கம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சார் காட்டிட்டு இருக்காரு பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே 12 அடி போஸ்ட்டுங்க. 12 அடி போஸ்ட்டில் எல்லாரும் பயப்படுறாங்க. எவ்வளோ நீட்டாக காம்பவுண்ட் பண்ணியிருக்காரு பாருங்க. இது வந்து ஹோட்டல் ஆகிட்டு இருக்குது. இது வந்து நம்ம காம்பவுண்ட் பண்ணோன்னா கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா ஆகுங்க. அது ஒரே லட்சத்தில் வேலை முடிச்சிருக்கோம். 3ல் ஒரு பங்குங்க. இது பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்குங்க ஒர்க்கு. நன்றி, வணக்கங்க. இதே மாதிரி
இதே மாதிரி ஆர்டர் இருந்தாலும் கால் பண்ணுங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் கால் வந்து அட்டன் பண்ணி பேசிக்கப்புறம் லொக்கேஷன் அனுப்புவாங்க. லொக்கேஷன் போட்டோன்னா அதுக்கு அடுத்து நாங்கள் விசிட் பார்ப்போம். விசிட் பார்த்து நாங்களும் ஒரு ஐடியா கொடுப்போம். பார்ட்டி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. கொடுத்து இது செட் பண்ணியிருக்கிறோம். எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்க. நாங்கள் நினைக்கும் போது இதுவரை நாங்கள் ஒன்று நினச்சா இது ஒரு நீட்டாக அதுக்கு மேலே நீட்டாக வந்திருக்குங்க. இது வந்து ஹோட்டல் ஆக போகுது. ஹோட்டல் செட் பண்ணுறாரு. அந்த பர்பஸ்க்காக நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். நன்றி, வணக்கம். பாருங்க, இது ஸ்ரீ ராம்குமார் ரெடிமேட்ஸ் போர்டு நம்பரு. இந்த கொடைக்கானல் ரோட்டில் வந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள்.